வெகு விரைவிலே கடல் பகுதி ஊருக்குள் நுழையிறதுக்கு வாய்ப்பு உள்ளன. சில விஷயங்கள் நம்மளுக்கு மீறினது வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது இன்ட்யூஷனில் தானாக வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த சப்ஜெக்டை நூற்றுக்கணக்கான பேர் சயின்டிஃபிக்காகவும் அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. துன்னஷே அப்படின்னு ஒரு மீன் வகை, அதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் 3000 அடியில் உள்ளே இருக்குமா, வெளியே வராது. அது அப்படி உள்ளே இருக்கிற அந்த மீன் இப்போது இறந்து போய் கரை ஒதுங்கி வந்துடுச்சு. எப்போ அது மாதிரி வெளியே வந்துடுச்சோ கடலினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். இறைவன் தான் எல்லாம் நினைக்கிறோம், நம்புகிறோம். அதே இறைவன்கிட்டே நமக்கு கோரிக்கைன்னு வச்சா ஏன் செய்ய மாட்டார்? இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு என்றைக்கோ ஒரு நாள் அதை தள்ளி கூட போடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகராஜா. உலகுக்கு அவசியம் தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறேன். 15, 17, 18 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளது ஃபார்மேட் நியூமராலஜி புத்தகம் மாதம் மாதம் வெளியிடுவோம். அந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன், இப்பவும் இருக்குது. வெகு விரைவிலே கடல் பகுதி ஊருக்குள் நுழையிறதுக்கு வாய்ப்பு உள்ளன. காரணம் வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு 3இல் 1 பகுதி தண்ணி இருக்க வேண்டும். இது இயற்கை கூற்று. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் நாளடைவில் பரந்த உலகத்தில் விரிய 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 அது 4இல் 1 பகுதியாக தண்ணியாக மாறிவிட்டது. 3இல் 1 பகுதி தான் தண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு உலகம் ஃபுல்லாக இருக்காது. அது இறை கூற்று, இறைவனுடைய இயற்கையினுடைய வழிபாடு. அது இயற்கையினுடைய செயலாக்கும். அது மாறினால உங்களுக்கு பாப்புலேஷன் கூட அது மாறி போயிடுச்சு. இப்போ இயற்கை அப்படி இருந்ததை நாம் மனிதர்கள் மாற்றினதுனால இப்போ திருப்பி இயற்கை அதுவே அதை எடுத்துக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கடலில் வந்துட்டு வழக்கமாக உள்ளதை காட்டிலும் 10லேருந்து 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் வெளியே வந்துடும். அந்த தண்ணி வந்துட்டால் இனிமேல் அங்கே தான் நிற்கும். அப்படி வந்துட்டு போகிறதில்ல. சுனாமிலாம் வருது போயிடுது. இதுக்கு முன்னாடி இன்னும் பழைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி அப்படின்லாம் இருந்துச்சு. அது மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் குமரி இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இதில் இதாக போயிடுச்சுல்ல. அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக கடலை ஒட்டி இருக்கிறதுலேருந்து 10லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தண்ணி வெளியே வந்து அதுதான் கரையாக நின்றோம். அடுத்து தீவு பகுதியெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் தீவு பகுதியே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடும். அப்படிலாம் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து 3இல் 1 பகுதின்றது 4இல் 1 பகுதி இப்போ இருக்குது, திருப்பி 3இல் 1 பகுதியாக மாறிடும். நான் அப்போ சொன்னேன். அப்போ நிறைய பேர் என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னாங்க. சில விஷயங்கள் நம்மளுக்கு மீறினது வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது இன்ட்யூஷனில் தானாக வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த சப்ஜெக்டை நூற்றுக்கணக்கான பேர் சயின்டிஃபிக்காகவும் அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக. அதுக்கு உண்டான செயலாக்கெல்லாம் இப்போ பையன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெரிய வருது. இப்போ சமீப காலத்தில் துன்னஷே அப்படின்னு ஒரு மீன் வகை, அதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் 3000 அடியில் அது அந்த அடிப்பகுதியில் தான் அந்த மீனே வெளியே இருக்குமா, உள்ளே இருக்குமா, வெளியே வராது. அது அப்படி உள்ளே இருக்கிற அந்த மீன் இப்போது இறந்து போய் கரை ஒதுங்கி வந்துடுச்சு. அது எப்போ அது மாதிரி வெளியே வந்துடுச்சோ உடலினுடைய கடலினுடைய தாக்கம் அதிகம் இருக்கும். சுனாமியாகவும் வரலாம், வேறு சில நிகழ்வுகள் நடக்கலாம். உலகத்துக்கு ஏதோ ஒரு அழிவு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக்கத்தை ஜஸ்ட் அது ஒரு இண்டிகேஷனும் கொடுக்குது. ஏன்னா அந்த டுனஷே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ்ஷு வந்து அப்படி வெளியே வந்து கிடக்கலாம். அப்படி இருக்காதான், அது வந்துடுச்சுன்னா அது நடக்கும்னு சொல்லி. ஸோ அது ஒரு சிம்டம்ஸு அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ எதுக்காக இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்மலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. ஆமாம். ஏன்னாக்கா இப்போ இது கூட பார்த்திங்கனாக்கா சொன்னால் நமக்கு இந்த 2020 வந்துச்சு இல்லைங்களா கொரோனா, யாரும் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லலை தான். ஆனால் நான் வந்து அன்றைக்கி சாய் டிவின்னு ஒரு சின்ன டிவி வந்து அங்கே போய் சொல்ல போனேன். போகும்போது அப்படி தான் போனேன். ஆனால் உட்காரும்போது சொல்லாதன்னு சொல்லுது. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன். நான் அன்றைக்கி என்னை ஃபேஸ் இப்போ கூட நீங்கள் போட்டிங்கன்னா இருக்கும் சாய் டிவியில். என் ஃபேஸே வேறு மாதிரி இருக்கும். ஃபேஸ் மாறி போயிடுச்சு. இந்த ஆண்டு வந்து முழுவதும் இனி கடவுளை நேரடியாக ஆட்சி செய்வார் அப்படின்னு பேசிட்டேன். ஆமாம். அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளை
நம்மளை வந்துட்டு டிக்டேட் பண்ணுது, நம்மளை கொண்டு போகுது அப்படின்னாக்கா அது அந்த இறையினுடைய செயலாக்கம் தான் அதெல்லாம். ஆமாம், அப்போல்லாம் வந்து கொரோனா வரும்போது யார் இது இருந்தா, யார் கண்ட்ரோலில் யாரும் இல்லை. நான் அசைந்தால் அகிலமே அசையும் அப்படிங்கிற போல் சிவபெருமான் சும்மா லேசாக தான் அசைச்சு காமிச்சார். உலகமே ஸ்தம்பித்து போயிடுச்சு இல்லை. இல்லை சொல்கிறேன், அது ஒரு ட்ரையலுக்கு தான் கொடுத்தாரு அதெல்லாம். அதனால் இப்போ நான் அந்த சொல்லப்பட்ட இந்த இது வந்துட்டு 3ல் ஒரு பகுதி தண்ணி இருக்குது, 4ல் ஒரு பகுதியாகுது, திருப்பி 3ஆக வரும்போது இவ்வளோ நிகழ்வு நடக்க போகுது. சரிங்க, உங்கள் பாட்டு சொல்லிவிட்டு போயிட்டீங்க, நாங்கள் அதை கேட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? இது யார் இப்போது அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதை எப்படி யார் காப்பாற்றுறது? அதை எப்படி சேவ் பண்ணுறது? இறைவன் தான் எல்லாம் நினைக்கிறோம், நம்புகிறோம். அதே இறைவன்கிட்டே நம்மளுக்கு கோரிக்கைன்னு வச்சா ஏன் செய்ய மாட்டார்? இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு என்றைக்கோ ஒரு நாள் அதை தள்ளி கூட போடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் கிடக்கலாம். அப்போ எல்லார் வீட்லேயும் தன்னிச்சையாக கோயிலில் ஒரு தீபம் மாதிரி அவங்கவுங்க ஒன்று வந்துட்டு ஒரு தீபத்தை வச்சு விட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக தீபம் வந்து அதுக்கு அதனுடைய ஒரு நமக்கு எது அப்படி எப்படி முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்களோ அதுக்கு நாம் வந்துட்டு சமாதானம் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தீபத்தை வச்சு விட்டு வந்துடுங்க. சொல்லி விட்டுட்டு உங்களுக்காக வேண்டுறதையும் கூட சேர்த்து உலகத்தையும் சேர்த்து காப்பாற்றுங்கன்னு சேர்த்துக்க வேண்டியது தான். எங்களை காப்பாற்றுங்க, உலகத்தையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு இடை விட்டு கேட்க வேண்டியது தான். அப்படியெல்லாம் வச்சிடலாம். வீட்லேயும் ஒன்று வீட்லேயும் வைக்கலாம், கோயிலுக்கு போனால் அங்கே ஒன்று வச்சு விட்டுடலாம். அதெல்லாம் அப்படியே அடுத்தது அதனுடைய செயலாக்கம் வந்து மாறும். தாக்கம் ஹெவியாக இல்லாமல் தாக்கத்தினுடைய தன்மை குறையும். இல்லைனாக்கா ஒன்று தாக்கத்தினுடைய தன்மை குறையும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இப்போ நடக்கிறது எப்போவும் நடக்கலாம். நமக்கெல்லாம் எப்போங்கிறதுலாம் வந்துட்டு கடவுள் செயலுக்கு எப்போங்கிறது அவங்க 100 வருஷம் 1000 வருஷம் கூட தள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு இப்படி ஒரு நொடி அவங்களுக்குனாக்கா நமக்கு அந்த ஒரு நொடியே 15 வருஷம் 20 வருஷம் அப்படி நம்ம கணக்குக்கும் கடவுள் கணக்குக்கும். அதனால் வந்துட்டு கூட்டு முயற்சியில் நம்ம சில விஷயங்கள் வழிபடுறது, இறை வழிபடுறது இதுக்கு தான். சரி, இறைவோ. ஸோ இன்றைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவலை சொல்லத்தானே வேணும். நமக்கு வருது கிடைக்குது அப்படின்போது எல்லா விஷயத்தையும் தெரியும்போது இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி கொடுத்த தகவலும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.